மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைய ஆரம்பித்திருந்தது. காற்றில் சிறிய குளிர்ச்சி. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் வீட்டின் முன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவன் எதையும் செய்யவில்லை. அவன் எங்கும் பார்க்கவில்லை. அவன் பெயர் ரமேஷ். ரமேஷ் பெரிய மனிதனில்லை, பெரிய கனவுகளும் இல்லை. அவன் வாழ்க்கை எளிமையானது. காலை வேலை, மாலை வீடு, அதே பாதை, அதே நேரம். அவனை பார்த்தால் யாருக்கும் ஒரு விஷயம் தோன்றாது. ஆனா ரமேஷின் மனசுக்குள் ஒரு விஷயம் நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டிருந்தது. நான் முயற்சி செய்கிறேனா, அல்ல நான் நின்றுட்டே இருக்கிறேனா? இந்த கேள்வி அவனை தினமும் தொடர்ந்தது. வேலைக்கு போகும்போது, திரும்பி வரும்போது. மற்றவர்கள் மாறிக்கொண்டிருந்தார்கள். யாரோ புதிய வேலை, யாரோ புதிய வீடு. ரமேஷ் மட்டும் அதே இடத்தில். அவன் சோர்ந்ததில்லை, ஆனா ஒரு அமைதியான கேள்வி, இது போதுமா? ஒரு நாள் மறுநாள் மழை வந்தது. வேலை முடிந்து ரமேஷ் பஸ் நிறுத்தத்தில் நின்றிருந்தான். மழை பலமாக இல்லை, ஆனா அதை தவிர்க்க எங்கும் இடமில்லை. அந்த நேரத்தில் அவன் அருகில் ஒரு மூதாட்டி நின்றார். அவள் சொன்னார், மழை அவசரமா வந்தாலும் மண் அதுக்கு தயார்தான். அவ்வளவுதான். ரமேஷ் அந்த வார்த்தையை உடனே புரிஞ்சுக்கல. அந்த இரவு அவன் அந்த வார்த்தையை மறுபடியும் நினைத்தான். மண் எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கும். ஆனா விதை விழுந்தால் அது தயாராகத்தான் இருக்கும். ரமேஷ் திடீரென்று உணர்ந்தான். அவன் நின்று கொண்டிருக்கவில்லை. அவன் தயாராக இருந்து கொண்டிருந்தான். அடுத்த நாட்களில் ரமேஷ் மாறவில்லை. அதே வேலை, அதே நேரம். ஆனா அவன் மனசு அவனை தாக்கல. நீ பின்தங்கிட்டே என்று சொல்லல. அவன் தன் வேலையை மெதுவாக மதிக்க ஆரம்பித்தான். அமைதி ஒரு பதிலாக மாறியது. இந்த கதை வெற்றியை பற்றி இல்ல. இந்த கதை வேகத்தை பற்றி இல்ல. இது தயாராக இருப்பதை பற்றி. சில காலம் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். அது நிறுத்தமில்ல. அது உள்ளே வலிமை சேரும் நேரம். மழை எப்போது வரும் என்று மண்ணுக்கு தெரியாது. ஆனா மண் தயாராகத்தான் இருக்கும்.